பாகிஸ்தான் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான தூதர்கள் உடல்கள் இஸ்லாமாபாத் கொண்டு வரப்பட்டன. விபத்தில் உயிரிழந்த பாகிஸ்தான் விமான பணியாளர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டன. பாகிஸ்தான் நாட்டில் கில்ஜித் என்ற பகுதிக்கு அருகே சுற்றுலா திட்டம் தொடர்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு நாட்டைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட தூதர்கள் 4 ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளி கட்டிடத்தின் மீது விழுந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் நார்வே, பிலிப்பைன்ஸ் தூதர்கள், மலேசியா மற்றும் இந்தோனேசிய தூதர்களின் மனைவிகள் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த 3 விமான பணியாளர்கள் உயிரிழந்தனர். இதில் படுகாயமடைந்த தூதர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹெலிகாப்டர் சிறிது நேரத்தில் சுற்ற ஆரம்பித்தது. பின்பு என்ன நடந்தது என தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு கண் விழித்து பார்த்தபோது கடும் புகை மற்றும் வெடிப்பு நிகழ்ந்தது தெரிந்தது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஹெலிகாப்டர் என்ஜின் செயலிழந்ததே விபத்திற்கு காரணம் என்று ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்தபோது கடும் புகை ஏற்பட்டதால் பெரும்பாலானவர்களை மீட்க முடியவில்லை என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். And the fire at the tail of aircraft and the fire was coming. விபத்தில் 3 பேரை நான் மீட்டேன். ஹெலிகாப்டரில் ஏற்பட்ட அதிக வெப்பம் மற்றும் புகை காரணமாக மீதமுள்ள நபரை மீட்க முடியவில்லை. விமான ஓட்டிகளை மீட்க மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் எங்களால் மீட்க முடியவில்லை. We couldn't recover them. I tried my best. இதனிடையே உயிரிழந்த தூதர்களின் மனைவிகளின் உடல்கள் மற்றும் விமான பணியாளர்களின் உடல்கள் இஸ்லாமாபாத்துக்கு கொண்டு வரப்பட்டன. இதில் விமான பணியாளர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டன. இதனிடையே விபத்து தொடர்பான விசாரணை பாகிஸ்தான் ராணுவம் தொடங்கியுள்ளது. பிரபாகரன், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.